புத்தளம் வண்ணாத்துவில் காரைதீவு பகுதியில் அமைந்துள்ள பிரதான பயிர்ச்செய்கை நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான முந்திரிகை பயிர்ச்செய்கை தோட்டத்தில் நபர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் மீது துப்பாக்கி பிரயோகமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வண்ணாத்துவில் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளையில் இடம்பெற்ற இந்த சம்பவம் குறித்து வண்ணாத்துவில் காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் கல்லடி பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய இளைஞரே உயிரிழந்துள்ளார். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்த இளைஞர் காரைதீவு பகுதியில் உள்ள குறித்த நிறுவனத்தில் முந்திரிகை தோட்டத்திற்குள் முந்திரிகை பழங்களை சேகரிப்பதற்காக சென்றுள்ளார். இதன்போது அங்கு காவற்கடமையில் ஈடுபட்டிருந்த தோட்ட காவலர்களிடம் அவர் சிக்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த காவலர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த இளைஞரை மிக கொடூரமான முறையில் தாக்கியுள்ளனர். அத்துடன் அவர்கள் தங்களின் வசம் வைத்திருந்த வாயு துப்பாக்கியினால் அந்த இளைஞரை குறிவைத்து சுட்டு கொலை செய்துள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொலை சம்பவம் தொடர்பில் உடனடியாக செயற்பட்ட வண்ணாத்துவில் காவல்துறையினர் அந்த தோட்டத்தில் கடமையாற்றிய 8 காவலாளிகளையும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர்.